அண்மை செய்தி. டீ காஃபி பிரியர்களுக்கு அதிர்ச்சியளிக்கும் செய்தியும் கூட. சென்னையில் நாளை முதல் டீ காஃபி விலை உயரப்போவதாக டீ கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. டீ 10-12 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பால் விலை உயர்வு, காஃபி தூள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் விலை ஏற்றப்படுவதாக டீ கடை வியாபாரிகள் சங்கம் தகவல் தெரிவித்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் டீ காஃபி விலை உயர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த விலையேற்றத்திற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய டீ வியாபாரிகள் சங்கத்திடம் பேசும்பொழுது, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தரமான தேநீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற விலை உயர்வு எடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆன்லைன் டிரான்சாக்சன் என்று சொல்லக்கூடிய பேடிஎம், கூகுள் பே போன்ற அந்த ஸ்கேனர்களுக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாக விற்கப்படுகிறதாகவும், இது போன்ற விலை உயர்வு சர்க்கரை, அதே போல பால் உள்ளிட்ட அதற்கான மூலப்பொருட்கள் விலை உயர்வு காரணமாகவும் இந்த காபி, டீ தூள் விலை உயர்வு போன்றவற்றின் காரணமாக போக்குவரத்து செலவு அதிகரித்ததால் இந்த விலை ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு 12 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாயாக. தற்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகு டீ காபி விலை உயர்த்தப்படுகிறது. அது அந்த கடைகளில் வைத்திருக்கிறார்கள். ஒரு சில கடைகளில் இப்போதே தற்போது 15 ரூபாய்க்கு விற்கிறார்கள். சில பெரிய கடைகளில், குறிப்பாக உள்ளே அமர்ந்து டீ குடிக்க போன்ற கடைகளில் 20 ரூபாய் 25 ரூபாய் வச்சிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ற கடை என்று சொன்னால் அது டீ கடை, சாதாரணமாக இருக்கக்கூடிய டீ கடை. அதுல 12 ரூபாய்க்கு இருந்த டீ விலை என்பது தற்போது 15 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், நாளை முதல் இந்த அறிவிப்பு, செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் எனவும் சொல்லியிருக்கிறார்கள். வேதவள்ளி, கடைக்கு சென்று அருந்தும் பானங்கள்ல எவ்வளவு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது? இதுவே பார்சலாக இருந்தால் எவ்வளவு விலை மாற்றப்பட்டிருக்கிறது? அதாவது இது இந்த 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கு மட்டுமே இந்த விலை உயர்வு பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள், அடையார் ஆனந்தபவன் இது போன்ற ஆர்ட் சிப்ஸ் போன்ற கடைகள்ல அவர்களுக்கு என்று ஏற்கனவே 25 ரூபாய் 40 ரூபாய் இது போன்ற கடைகள்ல டீ காபி அவர்கள் சொல்கிறார்கள். இது இந்த கடைகள், அதாவது தமிழ்நாடு டீ கடை அசோசியேஷன் ஒன்று இருக்கிறது, சென்னை டீ வியாபாரிகள் சங்கம் ஒன்று இருக்கிறது. இந்த சென்னை டீ வியாபாரிகள் சங்கத்தினர் அவர்களுக்கு தான் அதிகமாக இந்த பாத்தீங்கன்னா டீ தெரு முனைகள்ல இருப்பார்கள். சிறிய லெவல்ல 10க்கு 10 கடை போட்டு வச்சிருப்பாங்க, கண்ணாடி டம்ளர்ல கொடுப்பாங்க. அந்த டீ கடையை அருந்துபவர்கள் தான் அதிகம். அந்த சங்கத்தினர் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தனியார் ஓட்டல்கள் சங்கம் என்று ஒரு பெரிய சங்கம் இருக்கிறது. அது சங்கீதா ஹோட்டல் போன்ற பெரிய பெரிய டீ அந்த கடையில் இருக்கிறவர்கள் அது தனியாக ஒரு விலைப்பட்டியலை வைத்திருக்கார்கள். இது என்பது சாமானிய மக்கள் அதிகமாக ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கினோன்னு டீ குடிப்பாங்கன்னா அந்த கடை 12 ரூபாயிலிருந்து 15 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கான பல்வேறு மூலப்பொருட்கள், டீ காபி தூளுடைய விலை உயர்வு, போக்குவரத்து செலவு போன்றவற்ற காரணங்களால் இது உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல 5 ரூபாயில இருந்த டீ தற்போது 10 ரூபாய் 12 ரூபாய், இப்ப தற்போது 15 ரூபாயாக ஆகியிருக்கின்றது. வேதவள்ளி, அனைத்து கடைகளுக்கும் பொருந்தாது. தமிழ்நாடு டீ கடை வியாபாரிகள் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய கடைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி ரமேஷ்.